This topic is about measurement of AC power. நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தது DC பவர் மெஷர்மெண்ட் வந்து பார்த்துருப்போம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா P is equal to V into I. ஓகே, அப்போ வோல்டேஜும் கரண்ட் வேல்யூவும் நமக்கு கிடச்சதுன்னா DC பவருக்கு நம்ம வந்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி AC பவர் வந்து மெஷர் பண்ணிடலாம். அதுக்கு தான் என்ன பண்ணோம், வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் மெத்தட், அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் மெத்தட். ஒரு சர்க்யூட்டில் லோடுக்கு அக்ராஸாக வோல்ட்மீட்டரும் அதுக்கு சீரீஸாக லோடுக்கு சீரீஸாக அம்மீட்டரும் கனெக்ட் பண்ணி ரெண்டோட ப்ராடக்ட் வேல்யூ தான், அதாவது வோல்ட்மீட்டர் ரீடிங்கும் அம்மீட்டர் ரீடிங், இது ரெண்டோட மல்டிப்ளிகேஷன் அந்த வேல்யூ தான் என்னதுன்னா DC பவர். பட் இதே டெக்னிக் யூஸ் பண்ணி AC பவர் மெஷர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா AC பவரில் ஃபார்முலா என்ன, P is equal to VI cos phi இந்த மாதிரி இருக்கும். அதாவது V into I into cos of the phasor angular difference between these two voltage and current. இது ஆக்சுவலாக என்ன மீனிங் அப்படின்னா, இது வந்து வோல்டேஜ் வந்து இந்த இன்ஸ்டன்ட்டில் ஆரம்பிக்கும், இந்த சைனசாய்டல் வேவ், இது வந்து AC வேவ், AC பவர். ஸோ அப்படி இருக்கும். இங்கே கரண்ட், அதாவது ப்ராடக்ட் ஆஃப் V into I. கரண்ட் வந்து பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இதே இன்ஸ்டன்ட்டில் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகாது. இட் லேக்ஸ், இந்த மாதிரி லேகிங் ஆகும். ஸோ இங்கே 10 இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 5 வோல்டேஜ் இருந்துச்சுன்னா இங்கேயும் 5ன்னு டிசைட் பண்ண முடியாது, ஏன்னா இங்கே வந்து 0ன்னு இருக்கும். சம்டைம்ஸ் இட் மே நெகட்டிவில் கூட இருக்கலாம். இட் லேக்ஸ் அட் 5 angle, at an angle of 5. At the same time இது வந்து RL லோடு, RC லோடுனா இது வந்து லீடிங்கில் இருக்கும். ஓகே, இதுக்கு ஃபேஸர் டயக்ராம்னா V வந்து I வெக்டர் வந்து இந்த மாதிரி 5 டிகிரி ஆங்கிளில் லேகிங்காக இருக்கும் RL லோடுக்கு. RC லோடு இது வந்து லீடிங்கில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் வர்றதுனால ஆவரேஜ் பவர் எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா V into I into cos phi இதானது ஆவரேஜ் பவர், அதாவது AC பவர். ஓகே, இந்த பவர் எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்னா பை யூஸிங் வாட் மீட்டர். இதை எப்படி எழுதலாம், எலக்ட்ரோ டைனமோமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். இதானது எலக்ட்ரோ டைனமோமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட், இல்லைன்னா EMMC இன்ஸ்ட்ருமெண்ட். EMMCனா என்னென்னா எலக்ட்ரோ மேக்னட் மூவிங் காயில் அப்படின்னு சொல்லலாம். பட் இது உங்களுக்கு சிலபஸில் இந்த மாதிரி டேர்ம்ஸ் கேட்க மாட்டாங்க. பட் ஜென்ரலாக கேட் எக்ஸாம் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த டேர்ம் யூஸ் பண்ணலாம். நம்ம பெர்மனன்ட் மேக்னெட்டிக் மூவிங் காயில் மாதிரி இந்த எலக்ட்ரோ மேக்னட் மூவிங் காயில் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் வாட் மீட்டர். நம்ம ஜென்ரலாக வாட் மீட்டர் கனெக்ஷன் வந்து எப்படி அதோட சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க, இது வந்து நீங்கள் மிஷின்ஸ் 2 லேபில் நீங்கள் கனெக்ஷன் கொடுத்தீங்களான்னு தெரில, எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கும். இங்கே வந்து லோட், அதாவது MLCV இந்த மாதிரி 4 டெர்மினல்ஸ் இருக்கும். மெயின், லோடு, காமன், வோல்டேஜ் இந்த மாதிரி இருக்கும். இதான் வந்து வாட் மீட்டர். நீங்கள் லேபரட்டரி போயிருந்தீங்கன்னா தெரியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் மிஷின்ஸ் 1 லேபும் செய்யலை. மிஷின்ஸ் 2 லேபில் 1 or 2 பேட்சஸ் வந்து இந்த வாட் மீட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்கலாம். டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே இது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகேயா, இதில் இந்த ML வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி சொல்லலாம்னா கரண்ட் காயில். ஏன்னா இந்த லோடுக்கு சீரியஸாக இருக்கும் இந்த காயில். இந்த MLன்ற செக்ஷன் வந்து லோடுக்கு சீரியஸாக இருக்கும். ஸோ அது வந்து கரண்ட் காயில். இந்த CV இது லோடுக்கு பேரலாக இருக்கும். ஸோ இது என்னென்னா ப்ரெஷர் காயில் ஆர் பொட்டன்ஷியல் காயில் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, தேர்ஃபோர் இங்கே என்னது CC வந்து அம்மீட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும், PC பொட்டன்ஷியல் காயில் வந்து வோல்ட் மீட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். அப்படி பார்த்தா இது என்ன கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னா வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் மெத்தடில் இந்த கனெக்ஷன் இருக்குது. இட் இஸ் சிமிலர் டு வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் மெத்தட். பட் இங்கே என்னது AC சப்ளை, அந்த வோல்ட் மீட்டர் அம்மீட்டர் வோல்ட் மீட்டர் மெத்தட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா DC சப்ளையில் இருக்கும். ஓகே,
இன்னொரு ஜென்ரல் கொஷின், இந்த எல்லா லேப்லையும் லேபரட்டரியில் ஃபுல்லாக இந்த எம்சியை வந்து ஷார்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் லேபில் வந்து கனெக்ஷன் கொடுக்கும்போது நல்லா தெரியும். எந்த ஒரு வாட் மீட்டர் கனெக்ஷன்னாலுமே எம்ஓசியும் ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எல்லேருந்து லோடு கொடுப்பீங்க, விலேருந்து கிரவுண்டு கொடுப்பீங்க. ஓகே, இந்த எம்சியில் வந்து ஒரு டவுட். என்ன டவுட்? எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்லேயுமே எம்சி வந்து ஷார்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஓகே, அப்போ அதையும் டிஃபால்ட்டாக அவங்க அந்த வாட் மீட்டர் மேனுஃபேக்சர் பண்ணும்போதே எம்சியை இன்டர்னலாகவோ எக்ஸ்டர்னலாகவோ ஷார்ட் சர்க்யூட் பண்ணியே நமக்கு கொடுக்கலாமே. ஏன் ஒவ்வொரு டைமும் வந்து நம்ம எம்சி ஷார்ட் பண்ணுறோம்? நீங்கள் எந்தளவுக்கு லேபுக்கு போயிருக்கீங்கன்னு தெரில, பட் தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, ஏன் வந்து எம்சியை வந்து டிஃபால்ட்டாக, அதாவது இன்டர்னலாகவோ எக்ஸ்டர்னலாகவோ அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணும்போதே ஷார்ட் சர்க்யூட் பண்ணி கொடுக்காம ஒவ்வொரு டைமும் எம்சியை நம்ம ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறோம்? இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க. ஓகே, அது ஏன் அப்படின்னா, இங்கே அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் கனெக்ஷனில் இருக்குது. சப்போஸ் நம்ம வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் மெத்தடில் கனெக்ஷன் கொடுக்கணுன்னா இந்த சர்க்யூட் வந்து மாறும். எப்படின்னா இந்த மாதிரி மாற்றலாம். இது எம், இங்கே எல், அப்புறம் இங்கே சி, இங்கே வி. இது வந்து அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் மெத்தடில் இருக்கும். இது வந்து ஏவி மெத்தட், இது விஏ மெத்தட், இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேணும். அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் மெத்தடில் மாற்றணும்னா எம்சியை ஷார்ட் பண்ணக்கூடாது, எல்லையும் சியையும் தான் ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். ஓகே, பட் இது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். இது மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல நம்ம. இருந்தாலும் சரி, நான் இந்த மாதிரி மெஷர் பண்ணணுன்னா இந்த இன்புட் எடுத்து எம்க்கு கனெக்ஷன் கொடுத்துட்டு எல்லும் சியும் ஷார்ட் பண்ணி அதிலேருந்து லோடு கொடுத்துட்டு இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்தாலும் ரீடிங்ஸ் வரும். பட் எல்லாத்துலேயுமே சம் எரர்ஸ் வந்து இருக்கும். பட் இது மட்டுமே ரீசன் இல்லை, இன்னொரு ரீசன் இருக்குது. ஏன் எம்சி வந்து டிஃபால்ட்டாக ஷார்ட் சர்க்யூட் பண்ணலை, நம்ம தான் ஏன் ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ரீசன் இருக்குது. அது ஃபர்தர் கிளாஸில் நான் சொல்கிறேன். ஓகே, இதுதான் வந்து எலக்ட்ரோடைனமோமீட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட இன்ட்ரோடக்ஷன். ஓகே, இதில் there are two coils, one is fixed coil and another one is moving coil. இதுதான் டூ காயில்ஸ். ஒன்று வந்து கரண்ட் காயில், பொட்டன்ஷியல் காயில். இதில் வந்து கரண்ட் காயில் வந்து ஃபிக்ஸடு காயிலாக இருக்கும், இந்த பொட்டன்ஷியல் காயில் வந்து மூவிங் காயிலாக ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி கரண்ட் காயில் வந்து ஃபிக்ஸடு காயிலாக இருக்கும், அதாவது இது ரெண்டுமே கரண்ட் காயில், அது வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கும். ஓகே, ஒரே கரண்ட் காயில் தான். இங்கே வந்து பொட்டன்ஷியல் காயிலையும் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இது வந்து பொட்டன்ஷியல் காயில், பாயிண்டர் வந்து இதில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ பாயிண்டர் மூவ் ஆகும்போது இந்த மூவிங் காயில், இது வந்து மூவிங் காயில். மூவிங் காயில்னால் என்னதுன்னா ப்ரெஷர் காயில் அது பொட்டன்ஷியல் காயில். இது வந்து ஃபிக்ஸடு காயில்ஸ். ஓகே, இது வந்து கரண்ட் காயில் வந்து எப்படி சொல்கிறோம், ஃபிக்ஸடு காயில்னு சொல்கிறோம். ஓகே, இதோட ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, கரண்ட் த்ரூ ஃபிக்ஸடு காயில் ப்ரொடியூசஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் த மூவிங் காயில் ஆல்சோ ப்ரொடியூசஸ் எ மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரெண்டு காயில்ஸுமே மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். வென் கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ இட், மூவிங் காயில் இஸ் பிளேஸ்டு இன் பிட்வீன் த டூ செக்ஷன்ஸ் ஆஃப் ஃபீல்டு காயில். தீஸ் டூ ஃபீல்ட்ஸ் கிரியேட் எ ஃபோர்ஸ் பிட்வீன் த டூ காயில்ஸ். இந்த ஃபீல்டுனால சம் ஃபோர்ஸ் வந்து இன்ட்ராக்ட் ஆகும். திஸ் ஃபோர்ஸஸ் காசஸ் த மூவிங் சிஸ்டம் டு டெஃப்ளெக்ட் த பாயிண்டர். இந்த ஃபோர்ஸஸ்னால இந்த பாயிண்டர் வந்து டெஃப்ளெக்ட் ஆகும். இவ்வளோ தான் வந்து ஆப்ரேட்டிங் பிரின்சிபல். இதில் இந்த டார்க் ஈக்குவேஷனுக்கு ஒன் டெரிவேஷன் இருக்குது. டார்க் ஈக்குவேஷன் ஆஃப் எலக்ட்ரோடைனமோமீட்டர் அம்மீட்டர். இது முன்னால் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா, இட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸில் கேட்கலாம். எம்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நம்ம டார்க் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தோம். அதாவது டெஃப்ளெக்டிங் டார்க் வந்து ஃபார் எம்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோன்னா ½ I²
dl by d theta அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே லாஜிக்லாம் இங்கேயும், பட் இங்கே எல் வந்து என்னென்னா இங்கே நிறையா காயில்ஸ் இருக்குது. இண்டக்டன்ஸ் வந்து ஃபிக்ஸட் காயில் இருக்குது, மூவிங் காயில் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த எல்லை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வந்து ஈக்குவலண்ட் இண்டக்டன்ஸ், அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். கன்சிடர் let L1 be the self inductance of fixed coil. அதே மாதிரி L2 என்னன்னா self inductance of moving coil. next M என்னன்னா mutual inductance of both the coils. இது both the fixed and moving coils. ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது L ஈக்குவலண்ட் என்ன வரும்? இதுவுமே நீங்கள் சர்க்யூட் தியரியில் படிச்சிருப்பீங்க. L ஈக்குவலண்ட்னா ஆர் ஈக்குவலண்ட் மாதிரி, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ், இங்கே வந்து ஈக்குவலண்ட் இண்டக்டன்ஸ். L1 ப்ளஸ் L2 அப்புறம் என்ன இருக்குது ப்ளஸ் இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. யூ மைட் ஹவ் ஸ்டடிட் இன் யுவர் சர்க்யூட் தியரி ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்டில் இருக்கும். ஓகே, இதை வந்து இந்த எல் ஈக்குவலண்ட் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. therefore deflecting torque is equal to half I square d by d theta. L ஈக்குவலண்ட்டுக்கு பதிலாக L1 ப்ளஸ் L2 ப்ளஸ் 2m. ஓகே, இதில் இந்த L1 L2 கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டா, ஏன்னா இது ஃபிக்ஸடு காயில் தான். ஸோ இதுக்கு தீட்டா வந்து வராது, டெஃப்ளெக்ஷன் வந்து L1 L2க்கு கிடையாது. பட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸில் தான் இந்த தீட்டா வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான் இட் கேன் வேரி வித் ரெஸ்பெக்ட் டு டெஃப்ளெக்ஷன் ஆங்கிள். therefore இந்த L1ம் L2வும் கான்ஸ்டன்ட் டேர்ம்னால இது வந்து 0 ஆயிரும். half I square d by d theta 2m. இது எப்படி எழுதலாம்? half I square into 2 d by d theta, இங்கே வந்து m, இங்கே 2 gets cancelled. finally it can be written as Td is equal to I square dm by d theta. ஓகே, ஸ்டில் இந்த கரண்ட் வந்து என்னென்னா நம்ம இன்னும் எம்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட்டில் தான் இருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், இது அப்படியே எங்கே அப்ளை பண்ணணும்னா இஎம், அதாவது எலக்ட்ரோ டைனமோமீட்டரில் அப்ளை பண்ணணும். அங்கே அப்ளை பண்ணும்போது இந்த ஐ ஸ்கொயர் இருக்குல்ல, ஐ இன்ட்டு ஐ, இது எலக்ட்ரோ டைனமோமீட்டரில் எழுதும்போது எப்படி எழுதலாம்? ஐ இன்ட்டு ஐ, ஐ ஸ்கொயர் வந்து ஐ இன்ட்டு ஐன்னு எழுதியிருக்கோம். அப்புறம் dm by d theta. okay, rather than, one second please, Td is equal to I into I dm by d theta. இந்த I என்னன்னா current passes through the potential coil, இங்கே current passes through the current coil. ஓகே, ஃபஸ்ட்டு கவனிங்க, ICC current passes through the current coil, அது எப்படி எழுதலாம்னா அது வந்து ஒரு சைனசாய்டல் வேவ், I max 1 into sin omega t. இது வந்து பொட்டன்ஷியல் காயில். கரண்ட் காயிலுக்கு எப்படி எழுதலாம்? I max 2 into sin omega t minus 5. ஏன் இந்த லேகிங் ஆகுது அப்படின்னா, அசம்ஷன் என்னென்னா இது வந்து ஒரு RL லோடு, therefore it lags at some other angle phi. ஓகே, டெஃப்ளெக்ஷன் டார்க் என்ன ஃபார்முலா, இதை இங்கே இன்டகிரேட் பண்ணணும். 1/2 pi 0 to 2 pi for one full cycle. ஒன் ஃபுல் சைக்கிள்னால் 360 டிகிரி, 360 டிகிரிக்கு 2 pi அப்படின்ற ரேடியனில் எழுதுகிறோம். இங்கே இது சப்ஸ்டியூட் பண்ணணும். I max 1
sin omega t into I max sin omega t minus 5 with respect to d omega t. இதை டெரைவ் பண்ணணும். ஆக்சுவலாக உங்களுக்கு டெரைவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் வரப்போகுது. அதனால் நீங்கள் டெரிவேஷன்ஸ் வந்து படிக்க தேவையில்லை. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதை விட்டுட்டு டைரெக்டாக எக்ஸ்பிரஷன் எழுதுகிறோம். என்ன, ஐசிசி ஐபிசி காஸ் தீட்டா டிஎம் பை காஸ் 5, ஓகே, காஸ் 5 டிஎம் பை டி தீட்டா. இதுதான் என்னது ஆன்சர். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா I1 I2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே எழுதலாம். I1 I2னா நீங்கள் செப்பரேட்டாக வேர் I1 இஸ் I2 இஸ் அப்படின்னு எழுதணும். இதெல்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் 3 கேசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸ் 1. கேஸ் 1 அப்படின்னா 2 வைண்டிங்ஸ் கேரிங் ஈக்குவல் கரண்ட்ஸ் அண்ட் தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ். அதாவது சப்போஸ் ஐசிசியும் ஐபிசியும் ஈக்குவலாக இருக்குது அண்ட் ஆல்சோ ஃபேஸ் ஆங்கிள் வந்து 0வாக இருந்தது அப்படின்னா இதில் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், டிடி இஸ் ஈக்குவல் டு ஐ ஜென்ரலாக எடுத்துக்கலாம். இங்கே என்ன வரும், ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர். இங்கே 5 வந்து இங்கே சப்ஸ்டியூட் அதாவது 0, 5 = 0ன்னு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா காஸ் 0வோட வேல்யூ 1. தேர்ஃபோர் ஐ ஸ்கொயர் டிஎம் பை டி தீட்டா. நெக்ஸ்ட்டு கேஸ் 2. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கரண்ட் த்ரோ பொட்டன்ஷியல் காயிலும் கரண்ட் காயிலும் சேமாக இல்லை. அதாவது ஐசிசி இஸ் நாட் ஈக்குவல் டு ஐபிசி, பட் ஃபேஸ் ஆங்கிள் வந்து 0ல் தான் இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணி ஐ ஸ்கொயர்னு எழுத முடியாது. இந்த மாதிரி வரும்போது ஐசிசி ஐபிசி இது வந்து தனியாக தான் எழுத முடியும். பட் காஸ் 5 = 0னா காஸ் 0வோட வேல்யூ 1 dm by d theta. ஓகேயா. நெக்ஸ்ட்டு கேஸ் 3. இதெல்லாம் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் கேட்கலாம். இங்கே வந்து எப்படின்னா ஐபிசியும் ஐசிசியும் ஈக்குவலாக இருக்குது, பட் இது வந்து 0 டிகிரியாக இல்லை. எது, ஃபேஸர் ஆங்கிள். இப்போ இதை எப்படி எழுதலாம், அப்போ ஈக்குவல் டு ஐன்னு காமனாக எடுக்கிறோம். தெர்ஃபோர் டி இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டும் ஈக்குவல் டு ஐ அப்படின்னா ஐ ஸ்கொயர். இப்போ காஸ் 5 வந்து 0 ஆகாது, அதாவது 1 ஆகாது, ஏன்னா இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. தெர்ஃபோர் காஸ் 5 டிஎம் பை டி தீட்டா. இது வேறு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு இந்த கண்டிஷன்ஸை வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இந்த கேஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபார்முலா அந்த மாதிரி மாறுது. அதே மாதிரி இந்த கண்டிஷன் இந்த க்ரைட்டீரியாவை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபார்முலா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி இதையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. ஓகே, ஃபைனலி கன்க்ளூஷன் என்னென்னா, இங்கே பொட்டன்ஷியல் நம்மளோட அசம்ஷன் என்னென்னா, இது வந்து ஹைலி ரெசிஸ்டிவ் இன் நேச்சர். எது, இந்த பொட்டன்ஷியல் காயில். நம்ம அசம்ஷன் பிசி ப்ரெஷர் காயில் ரெசிஸ்டிவ் இன் நேச்சர். இது வந்து நம்மளோட அசம்ஷன்னா இது எப்படி எழுதலாம், ஐபிசி இஸ் ஈக்குவல் டு விபிசி டிவைடட் பை ஆர். ஏன்னா இசட் வராது, ஏன்னா இது வந்து ஹைலி ரெசிஸ்டிவ்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே, இதை இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டார்க் ஈக்குவேஷன். ஸோ டிடி பிகம்ஸ் என்ன எழுதலாம், ஐசிசி. ஐபிசிக்கு பதிலாக எப்படி எழுதுகிறோம், விபிசி பை ஆர், விபிசி பை ஆர் இன்ட்டு காஸ் 5. ஸோ இதிலேருந்து என்ன கன்க்ளூஷன் சொல்ல வரோம்னா, டெஃப்ளெக்டிங் டார்க், அந்த பாயிண்டரோட இந்த டெஃப்ளெக்டிங் டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு எதுக்கெல்லாம் ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, வி இன்ட்டு ஐ, அதாவது விபிசி ஐசிசி காஸ் 5. இந்த டெஃப்ளெக்டிங் டார்க் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது,
V into I into cos phi. V into I into cos phi னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், V into I into cos phi தான் என்னது, AC பவர். ஸோ இந்த டெரிவேஷன்ஸ்லேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறோன்னா, இட் மெஷர்ஸ் தி AC பவர் கன்சியூம்டு பை த லோடு. ஓகே, பட் நார்மலாக வோல்ட்மீட்டர் அம்மீட்டர் மெத்தடில் இந்த மாதிரி ஏசி பவரை கால்குலேட் பண்ண முடியாது. இங்கே வந்து அதை கால்குலேட் பண்ணுறோம். தட்ஸ் வாட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த மெஷர்மெண்ட் ஆஃப் டிசி பவர் அண்ட் ஏசி எலக்ட்ரோடைனமோமீட்டர், வாட் மீட்டர். ஓகே, அண்ட் தென் இதில் சம் ஆஃப் த எரர்ஸ் வந்து வரும். எப்படி வரும் அப்படின்னா, டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரெஷர் காயில் இண்டக்டன்ஸ். இது ஏன் இந்த எரர் வருது அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ப்ரெஷர் காயில் வந்து ஹைலி ரெசிஸ்டிவ்னு சொல்லிட்டோம். அது வந்து ஒரு அசம்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டார்க் டெஃப்ளெக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம், ஐபிசி ஐசிசி டிஎம் பை டி தீட்டா, டிஎம் பை டி தீட்டா. ஓகே, சொல்லியிருக்கோம். ஃபைனலாக இதை எது கன்க்ளூட் பண்ணியிருந்தோம்னா, டி டெஃப்ளெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு, இதை டெரைவ் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தோம், இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு விஎல் ஐஎல் காஸ் ஃபை. அதாவது டிடி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு விபிசி ஐசிசி காஸ் ஃபை. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இந்த எக்ஸ்பிரஷன். ஓகே, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. இது ஜென்ரலாக உள்ள ஈக்குவேஷன். இதுதான் நம்ம வந்து ஃபார்முலா, யூனிவர்சல் ஃபார்முலா. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ப்ரெஷர் காயில் இண்டக்டன்ஸ், அப்புறம் இது மட்டும் இல்லை, 1 செகண்ட். ஓகே, லாஸ்ட் கேஸில் தான் அது. இப்போ வந்து ப்ரெஷர் காயில் இண்டக்டன்ஸ்னால் இங்கே ஒரு லைட்டாக ஒரு இண்டக்டன்ஸ் வந்து வரும். ஓகே, இப்போ look at the phasor diagram. இது வந்து VPC. ஓகேயா, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட், ப்ரெஷர் காயிலில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து என்னென்னா, இங்கே ஸ்லைட்டாக ஒரு இண்டக்டன்ஸ் சொல்லியிருக்கோம். ஏன்னா எரர் டியூ டு ப்ரெஷர் காயில் இண்டக்டன்ஸ். இந்த ப்ரெஷர் காயிலில் சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இண்டக்டன்ஸ் இருக்குது. அதனால் இந்த ப்ரெஷர் காயிலோட கரண்ட் எப்படி வரும்னா, லைட்டாக இந்த மாதிரி லேக் ஆகும். இந்த லேக் ஆங்கிள் எப்படி எடுக்கிறோன்னா, பீட்டான்னு எடுக்கிறோம். ஓகேயா, அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆர்எல் லோடுன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆர்எல் நோடுனால இதுவுமே லேக் ஆகும். இது இந்த ஐசிசி, இது வந்து ஆக்சுவலாக ஆர்எல் லோடுனால இது வந்து ஆகிருக்கும். இதுக்கும் உள்ள லேகிங் ஆங்கிள் வந்து 5. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா படி இந்த காஸ் ஃபைன்றது என்னென்னா, இந்த ஆங்கிள், இந்த ரெண்டுக்கும் உள்ள ஆங்கிள் என்ன, ஆங்குலர் டிஃப்ரென்ஸ் என்ன வரும், அது பொட்டன்ஷியல் காயிலுக்கும் கரண்ட் காயிலுக்கும் உள்ள ஆங்குலர் டிஃப்ரென்ஸ். பொட்டன்ஷியல் காயிலுக்குள்ள இதுக்கும் உள்ள ஆங்குலர் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இது வரைக்கும் 5, இங்கே வந்து பீட்டா. இப்போ இதை எப்படி எழுதலாம், 5 மைனஸ் பீட்டா அப்படின்னு எழுதலாம். ஓகே, இந்த ரெண்டுக்கும் உள்ள ஆங்குலர் டிஃப்ரென்ஸ். தேர்ஃபோர் காஸ் 5 மைனஸ் பீட்டா. அப்புறம் இது ஈக்குவல்ட்டுன்னு எழுதுறதுனால இங்கே வந்து என்ன எழுதலாம், இங்கே வந்து டைரெக்டாக வந்து ஆர்னு எழுத முடியாது. ஏன்னா அது வந்து இண்டக்டன்ஸ். இங்கே எக்ஸும் இருக்குது, எக்ஸ்பிசியும் இருக்குது, இங்கே ஆர்பிசி, இது ரெண்டுமே இருக்கிறதுனால ZPC அப்படி தான் எழுத முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு we know that பவர் ஃபேக்டருக்கு, அதாவது காஸ் 5, இங்கே வந்து என்ன இருக்குது, 5 மைனஸ் பீட்டாவுக்கு என்ன ஃபார்முலானா, ஆர் பை ஜெட், ஆர் பிசி பை ZPC. இதை ஆல்ட்ரு பண்ணோன்னா, இது எல்லாமே நீங்கள் சர்க்யூட் தியரியில் படித்த இதுதான். ஓகே, ஆர்பிசி டிவைடட் பை காஸ் ஆஃப் இந்த இதுக்கு மட்டும் உள்ள ஆங்குலர் டிஃபரன்ஸ்னால் இது மட்டும்தான் வரும், காஸ் 5 மட்டும். காஸ் பீட்டா மட்டும்தான் வரும். தேர்ஃபோர் இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், டிடி இஸ் ஈக்குவல் டு ஐசிசி
விபிசி இன்ட்டு ஜெட்பிசிக்கு பதிலாக ஆர்பிசி டிவைடட் பை காஸ் பீட்டா. தேர்ஃபோர் ஆர்பிசி இங்கே வந்து காஸ் பீட்டா, அப்புறம் இங்கே காஸ் தீட்டா மைனஸ் பீட்டா. இதானது ஆக்சுவல் டியூ டு த deflecting torque in the presence of pressure coil inductance. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஆக்சுவலாக இதுதான் என்னதுன்னா மெஷர்டு பவருக்கும் ட்ரூ பவருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுதான் என்னது ட்ரூ பவர். ஆக்சுவலாக இப்படி தான் வரணும், பட் ப்ரெஷர் காயில் இண்டக்டன்ஸ் இருக்கிறதுனால நம்ம மெஷர் பண்ணுறது இந்த பவர் தான் மெஷர் பண்ணுறோம். therefore மெஷர் பவர் ட்ரூ பவர் டிவைடட் பை மெஷர் பவர் அப்படின்னு போட்டோன்னா இட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இங்கே என்ன வரும், விபிசி ஐசிசி காஸ் 5. ஆக்சுவலாக டார்க்குன்னு போட்டிருக்கோம், அதிலேருந்து டைரெக்டாக எழுதலாம் பவர். பட் இங்கே என்ன வரும், விபிசி ஐசிசி டிவைடட் பை ஆர்பிசி காஸ் பீட்டா காஸ் தீட்டா மைனஸ் 5 மைனஸ் பீட்டா. இது எல்லாமே கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆகிட்டு என்ன மட்டும் வரும் அப்படின்னா ட்ரூ பவர் டிவைடட் பை மெஷர் பவர். இது எப்படி இல்லைனா காஸ் 5 டிவைடட் பை காஸ் பீட்டா காஸ் ஆஃப் 5 மைனஸ் பீட்டா. ஓகே, இப்போ பெர்சன்டேஜ் எரர் இது கொஷினில் கேட்டாங்கன்னா நமக்கு தெரியும் என்னது, மெஷர்டு வேல்யூ மைனஸ் ட்ரூ வேல்யூ டிவைடட் பை ட்ரூ வேல்யூ, அதாவது ஆக்சுவல் வேல்யூ இன்ட்டு 100. இது எப்படி எழுதலாம், பிஎம் பை பிடி மைனஸ் 1 இன்ட்டு 100% அப்படின்னு எழுதலாம். அப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் ஆப்ஜெக்டிவ் கொஷின்ஸில். இதுக்கு அசைன்மெண்ட்ஸ் வந்து ஃபர்தர் கிளாஸஸில் வித்தின் 1 or 2 டேஸில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த டெரிவேஷன்ஸ் மட்டும் பார்த்துங்க, இந்த ஃபார்முலா மட்டும் இதை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், இதை மட்டும் பார்த்துங்க. ஓகே, இதோட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், இந்த டெரிவேஷனோட பிடிஎஃப் ஃபார்மேட். ஓகே, தேங்க்யூ.